தலையில் மங்கி குள்ளா, கையில் கம்பி, நள்ளிரவில் கைவரிசையை காட்டிய மர்ம நபர். பீரோவை உடைத்து மொத்தமாக அள்ளி சென்ற கொள்ளையன். வெளியாகிய பரபரப்பு சிசிடிவி காட்சிகள். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் சந்தப்பேட்டை பகுதியில தனியாருக்கு சொந்தமான பிரபலமான எலக்ட்ரானிக்ஸ் கடை இருக்கு. இந்த எலக்ட்ரானிக்ஸ் கடைக்கு இந்தியா முழுவதுமே கிளைகளும் இருக்கு. இந்த தனியாருக்கு சொந்தமான எலக்ட்ரானிக் ஷோரூம் கிளைய வழக்கம் போல நேற்று இரவு மூடிட்டு காலையில எப்பவும் போல கடையுடைய ஊழியர்கள் திறந்தும் வந்திருக்காங்க. அப்போ உள்ள வந்து பார்க்கும்போது பீரோ உள்ளிட்ட பொருட்கள் எல்லாமே திறந்து அலங்கோலமா இருந்ததை பார்த்து அதிர்ச்சியும் அடைஞ்சிருக்காங்க. அவங்க பார்த்தப்போ பீரோவில் இருந்த 93,443 ரூபாய் ரொக்கமும், வாடிக்கையாளர்கள் டிவி, ஃப்ரிட்ஜ், ஏசி இந்த மாதிரி பொருட்களை வாங்கினா அவங்களுக்காக இலவசமா கொடுக்க வச்சிருந்த 16 தங்க நாணயங்களையும் 40 வெள்ளி நாணயங்களும் திருடு போயிருந்ததும் தெரிய வந்ததா சொல்லப்படுது. உடனே அந்த எலக்ட்ரானிக் ஷோரூம்ல இருக்கக்கூடிய கண்காணிப்பு கேமராக்களை செக் பண்ணும்போது முகமூடி அணிஞ்ச மர்ம நபர் ஒருத்தர் ஷோரூமுடைய பின்பக்கம் வழியா உள்ள நுழைஞ்சு கடையில இருக்கக்கூடிய பீரோவை உடைச்சு அதுல இருந்து பணம், தங்கம் மற்றும் வெள்ளி நாணயங்களை திருடி செல்லக்கூடிய காட்சிகள் பதிவாகி இருந்திருக்கு. இந்த திருட்டு சம்பவம் குறித்து அந்த ஷோரூமுடைய கிளை மேலாளர் சக்தி குடியாத்தம் நகர காவல் நிலையத்துல புகாரும் கொடுத்திருக்காரு. இந்த புகாரின் பேரில திருட்டு சம்பவம் நடந்த பிரபல எலக்ட்ரானிக் ஷோரூமுக்கு போய் திருட்டு சம்பவம் குறித்து குடியாத்தம் போலீசார் தீவிர விசாரணையும் நடத்திட்டு வராங்க. சிட்டியுடைய முக்கியமான பகுதிகளில், அதுவும் எப்பவுமே பொதுமக்கள் நடமாட்டம் இருக்கக்கூடிய இந்த பகுதியில திருட்டு சம்பவம் நடந்திருக்கிறது அப்பகுதியில பெரும் பரபரப்பையை ஏற்படுத்தி இருக்கு. இந்த செய்தி குறித்த உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு நம்ம பிஹைண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.